நம்ம ஊரில் வந்து ஒரு சின்ன பெட்டி கடை போட்டாலும், ஒரு தொழில் தொடங்கினாலும், ஒரு வீடு கட்டினாலும் நிறைய இலவச ஆலோசனைகள் வந்து கொட்டிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி வீடு கட்டணும், இந்த டைல்ஸ் வாங்குங்க, இந்த பெட்டி கடை இப்படி நடத்துங்க, இந்த தொழில் தொடங்கும்போது இந்த மாதிரி நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஆலோசனைகள் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் தாவேகா வந்ததுக்கு பிறகு தாவேகாவுக்கு நிறைய இலவச ஆலோசனைகளை மக்கள் கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நெரேட்டிவ் பர்ஸ்பெக்டிவ்லேயும் சரி, லாபிங் பர்ஸ்பெக்டிவ்லேயும் சரி நிறைய பேர் இலவச ஆலோசனைகள் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா விஜயே வந்து அவர் பணம் போட்டு நிறைய ஆலோசனைகளை வச்சுருக்காரு. இதற்கிடையில் பார்த்திங்கன்னா நிறைய இலவச ஆலோசனைகளும் அவருக்கு வந்து கொட்டிகிட்ருக்கு. அப்படின்றதுக்காக நான் இதை சொல்ல வந்தேன். இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, விஜய் வந்து பாஜகவோட டச்சில் இருக்கார், பாஜகட்ட பேசிகிட்டு இருக்காரு, என்டிஏ அலையன்ஸ்குள்ளே அவர் வர போகிறாரு. இந்த முயற்சியை மேற்கொண்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் தான் இந்த முயற்சியை மேற்கொண்டார். பவன் கல்யாண் யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர், அவரும் பெரிய நடிகர் தான், சிரஞ்சீவியுடைய தம்பி. அவர் வந்து விஜயோடைய ஃப்ரெண்டு. அவர் மூலமாக தான் விஜய் வந்து இப்போ என்டிஏ அலையன்ஸ்குள்ளே வரப்போகிறாரு. என்டிஏ அலையன்ஸ்குள்ளே வந்துட்டார் அப்படின்னா ஒருவேளை அந்த அணி வெற்றி பெற்றால் விஜய்க்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்க முடிகிறது. உண்மையாகவே பவன் கல்யாண் வந்து விஜயிடம் பேசினாரா அப்படின்னு நம்ம விசாரிக்கும் பொழுது அப்படியான எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜக மேலிடமோ அல்லது பவன் கல்யாணோ வேறு எந்த வகையிலும் விஜயோட இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக யாரும் பேசவில்லை அப்படின்றது தான் இருக்கக்கூடிய தகவல். என்டிஏ அலையன்ஸ்குள்ளே விஜய் வரப்போகிறதில்ல அப்படின்றது இதிலேருந்து தெளிவாகிறது. விஜயை பொறுத்தவரையில் தன்னுடைய முதல் அரசியல் மாநாடு, கொள்கை மாநாடு அப்படின்னு விக்கிரவாண்டியில் நடத்தினார். அந்த முதல் மாநில மாநாட்டிலே வந்து ரொம்ப தெளிவாக தன்னுடைய அரசியல் எதிரியார், கொள்கை எதிரியார் அப்படின்றது சொல்லிட்டார். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட நிர்வாகிகள் பலரும் வந்து ஒருபோதும் அரசியல் எதிரியோடையும் கொள்கை எதிரியோடையும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஆதவ அர்ஜுனா கூட ரீசெண்டாக சேலத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் வந்து குரானின் மேல் சத்தியமாக எப்போதும் பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்தியிருந்தார். இன்றைக்கி கூட வந்து செய்தியாளர்கள் ஆதவ அர்ஜுனாட்ட இந்த மாதிரி என்டிஏ அலையன்ஸ்குள்ளே நீங்கள் போக போகிறீங்களா, பாஜக உங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துதா அப்படின்னு கேட்கும்போது ரூமர்ஸ்க்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு அவர் வந்து கடந்து போகிறார். இதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுடைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன்ட்டையும் இதே மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க. அவர் வந்து இந்த செய்தி அப்படின்றது முழுக்க முழுக்க வதந்தி, அப்படி யாரும் பாஜகவிலிருந்து விஜயோடு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, அவர் என்டிஏ அலையன்ஸ்குள்ளே வர்ற மாதிரியெல்லாம் எனக்கு தெரியலைங்க அப்படின்றத சொல்கிறாரு. அவர்களை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி தான் இந்த அணியினுடைய முதல்வர் வேட்பாளர், என்டிஏ அணியினுடைய முதல்வர் வேட்பாளர் அப்படின்றதுல ரொம்ப கிளியராக இருக்காங்க. இந்த சுச்சுவேஷன்ஸில் பவன் கல்யாணால் வந்து விஜயை கன்வின்ஸ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வருவோம். பவன் கல்யாணை பொறுத்தவரையில் அவர் வந்து துணை முதலமைச்சராக இருக்கலாம். ஆனால் பவன் கல்யாணும் விஜயும் ஒன்றல்ல அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். விஜயை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டினுடைய உச்ச நடிகர், அவர் தான் அதிகமான சம்பளம் வாங்கக்கூடியவர். அவருக்கான அந்த பிரபலத்தன்மை அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இருக்குது, அன்கம்பேரபிள்னே சொல்லலாம். பவன் கல்யாணை பொறுத்தவரையில் பவன் கல்யாண் மாதிரி ஆந்திராவில் 10 ஸ்டார்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பவன் கல்யாணும் விஜயும் ஒரே கேட்டகரியில் வச்சு நம்ம பார்க்க முடியாது. பவன் கல்யாணுடைய அந்த பிரபலத்தன்மையை விட விஜயினுடைய பிரபலத்தன்மை மிக அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் கலை யதார்த்தம். ஸோ இப்போ பவன் கல்யாணோட விஜய் பேசலை அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இதற்கிடையில் விஜய் வந்து கரூர் துயர சம்பவம் தொடர்பான அந்த 41 பேர் மரணமடைந்த வழக்கில் வந்து சிபிஐ வந்து சம்மன் அனுப்பியிருக்கிறது, 3வது முறையாக சம்மன் அனுப்பியிருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தியும் வந்தது. 3வது முறையாக சம்மன் அனுப்பியிருப்பது உண்மைதான். அதே நேரத்தில் விஜய் வந்து உடனடியாக அந்த சம்மனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அவர் வந்து அப்பியர் ஆகணும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா நாளைக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. இவர் வந்து கால அவகாசம் கேட்டு அவர் வந்து கடிதம் அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. சிபிஐ பொறுத்தவரையில் விஜய் வந்து ஒரு விட்னஸாகத்தான் இப்போ விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க. அவரை வந்து குற்றவாளியாகவோ இல்லை வேறு எந்த கேட்டகரியிலையும் அவரை வந்து விசாரணை பண்ணலை. இந்த வழக்கை பொறுத்தவரையில் விஜய் வந்து ஒன் ஆஃப் த ப்ரைம் விட்னஸ் அப்படின்னு சிபிஐ கருதுகிறாங்க. அதற்கு முக்கியமான காரணம் அவருக்காக தான் அந்த கூட்டம் வந்தது. அதே நேரத்தில் அந்த கேரவன் மேலே நின்று, அந்த பஸ் மேலே நின்று அவர் பேசும்போது தான் இந்த துயர சம்பவம் அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ அவருக்கு ஏதாவது கூடுதல் தகவல்கள் தெரியுமா அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ஏற்கனவே பலர்கிட்ட விசாரணை பண்ணியிருப்பாங்களா, அந்த விசாரணையில் சிபிஐக்கு கிடைத்த தகவல் வந்து விஜயினுடைய தகவலோடு ஒத்துப்போதா, இல்லை வேறு ஏதாவது அடிஷ்னல் இன்புட்ஸ் அவர்கிட்ட இருக்கா அப்படின்னு விசாரிப்பதற்காகத்தான் சிபிஐ வந்து சம்மன் அனுப்பியிருப்பதாக சொல்கிறாங்க. மற்றபடி சிபிஐ அலுவலகத்துக்கு விஜயை வரவழைத்து அங்கே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப இம்மெச்சூர்டாக இருக்குது. ஸோ சிபிஐ விசாரணைக்கு உட்பட்டு வந்த தலைவர்கள்ட்ட நம்ம பேசும்போது சிபிஐனுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மீடியா நெரேட்டிவாக தான் நான் நினைக்கிறேன்.
அதே மாதிரி அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, டெல்லிக்கு வர முடியாது, பட் ஆனால் நீங்கள் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய அலுவலகத்துக்கு வர சொல்கிறீங்க அப்படின்னா நான் வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ சிபிஐ வழக்கு அப்படின்றது விஜய்க்கு வைத்த செக் போல் தெரியலை. நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்கள் அப்படின்னா 2 விஷயங்கள் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கலாம் ரீசெண்ட் டேஸில். ஒன்று, நயினா நாகேந்திரன் வந்து செந்தில் பாலாஜி தான் குற்றவாளி அப்படின்னு அமித்ஷாவை வைத்து அவர் வந்து பேசிய அந்த பேச்சு நீங்கள் கவனித்து பார்க்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்து முதலமைச்சருக்கு ஒரு வார்னிங்காகவே வந்து எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பார். எடப்பாடி பழனிசாமியை நம்ம வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது, அவர் தான் வந்து எதிர்க்கட்சி தலைவர், அது மட்டும் இல்லாமல் என்டி அலைன்ஸுடைய முதலமைச்சர் வேட்பாளராகவும் இருக்கார். அவர் சொல்கிறாரு, ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, செந்தில் பாலாஜியால் தான் உங்களுக்கு அழிவு காலம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறார். அப்போ செந்தில் பாலாஜியை பாஜக டார்கெட் செய்யுது அப்படின்னா இதில் ஒரு நியாயம் இருக்கும். ஏன்னா கரூர் துயர சம்பவ வழக்கை பொறுத்தவரையில் பாஜகவுடைய அந்த மதிப்பீடு இல்லை பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய முடிவுரை அப்படின்றது செந்தில் பாலாஜி இதற்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்றது தான் அவர்களுடைய கணக்காக இருக்குது. அதை டார்கெட் பண்ணி தான் அந்த அலைன்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் செந்தில் பாலாஜியை குறிவைத்து தாக்குகிறார்கள் அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. அதனால் விஜய்க்கு வைத்த செக் அப்படின்னு நம்ம இதை சொல்லிட முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி விஜய் ஏன் வந்து என்டிஏ அலைன்ஸ்குள்ளே போக மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, விஜயை பொறுத்தவரையில் கடந்த ஒரு 1.5 வருடங்களாக அவருடைய கட்சியை அவரை முதன்மைப்படுத்தி தான் அவர் வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு வரக்கூடிய கூட்டத்தை அவர் விட்னஸ் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் வந்து அவர் வந்து மக்களை சந்திக்க முடியாததற்கு முக்கியமான காரணம் வந்து நிறைய பேர் வந்து பார்க்க வர்றாங்க அப்படின்றதும் அவருக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு லார்ஜ் தன் லைஃப் இமேஜை வந்து கேரி பண்ணக்கூடிய ஒருத்தர் இன்னொருத்தரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி அவர் போவாரா அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, விஜயை பொறுத்தவரையில் இது வந்து 1 or 2 இயர்ஸ் ட்ரீம் கிடையாது. அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக இந்த மாதிரியான ஒரு அரசியல் கட்சியை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு அஸ்பிரேஷனில் தான் அவர் வந்து கட்சியை ஆரம்பிச்சிருக்கார். அப்படின்றப்ப அவரை முன்னிலைப்படுத்தி தான் அவர் வந்து நகர்வாரை தவிர இன்னொருத்தரை முன்னிலைப்படுத்த மாட்டார் அப்படின்றது தான் இயல்பான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு என்டிஏ அலைன்ஸ்குள்ளே போவார் அப்படின்றதெல்லாம் ரொம்ப இம்மெச்சூர்டாக நான் பார்க்குறேன். ஆனால் அரித்மேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய தகவல் கரெக்டு தான். என்டிஏ அலைன்ஸ்குள்ளே விஜய் போனார் அப்படின்னா இது வந்து பைப்போலராக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தான். என்ன தான் சீமான ஒரு ஃபேக்டராக இருந்தாலும் அது திமுக வெர்சஸ் என்டிஏ அலைன்ஸ் அப்படின்றது தான் அது கட்டமைக்கப்படும். ஸோ அப்படியான ஒரு மூவ் இருந்தது அப்படின்னா விஜயால் அதிக எம்எல்ஏக்கள் வெற்றி பெற முடியும் அப்படின்றது உண்மை. அந்த ஃபைட் அப்படின்றது ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்றது உண்மை. ஆனால் விஜயை பொறுத்தவரையில் அப்படி செய்ய மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இண்டீட் வந்து பாஜகவோ இல்லை காங்கிரஸோ விஜயினுடைய வருகையை ஒரு ஹோப்பாக பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு காலம் பார்த்தீங்கன்னா 50-60 ஆண்டு காலமாக உங்களுக்கு திமுக அதிமுக அப்படின்னு இருதுருவ அரசியல் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இருந்தது. இன்றைக்கி 3வது நபராக ஒருத்தர் வந்திருக்காரு. அவருக்கு வந்து பிரபலத்தன்மை இருக்குது. அவரை நோக்கி இளைய சமுதாயம் வந்து போகிறாங்க அப்படின்றப்ப பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு ஹோப் அப்படின்றது கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 2 பேருக்கு இடையில் இன்னொருத்தர் புதிதாக வரும்பொழுது உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் அப்படின்றது இன்னும் ஒய்டன் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பாஜகவும் காங்கிரஸும் இங்கே வளருவதற்கான ஒரு சூழல் ஏற்படும், தேசிய கட்சிகள் வளருவதற்கான ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் நிச்சயமாக பாஜக வந்து விஜயை தங்கள் பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படின்ற முயற்சி வந்து எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தேர்தலை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ளே தேர்தல் தேதிகள் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஐ கெஸ் மார்ச் 18ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. மார்ச் 16ஆம் தேதி உங்களுக்கு ராஜ்யசபா தேர்தல் வந்து இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் முடிஞ்சிடும். ஸோ 18ஆம் தேதி புதன்கிழமை அனௌன்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து 8-9 நாள் தான் இருக்குது. இந்த கேப்பில் வந்து விஜய் தங்கள் பக்கம் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஏன்னா ஜனநாயகன் படத்துக்கான நெருக்கடி அப்படின்றது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் சிபிஐ வழக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் விஜயை பொறுத்தவரையில் உறுதியாக என்னால் வந்து தனிப்பட்ட வகையில் வெற்றி பெற முடியும் அப்படின்றத அவர் முழுவதுமாக நம்புகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்டிஏ அலைன்ஸ்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. விஜய் வந்து தனித்து தான் போட்டியிட போகிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு ரூமர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் வந்து திமுக பக்கம் போக போகிறாரு, அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்ருக்கு. தாஜ் ஹோட்டலில் வந்து திமுகவுடைய முக்கியமான தலைவர்களோடு அவர் வந்து சந்தித்து பேசியிருக்காரு அப்படின்லாம் நிறைய தகவல்கள் வருது. இது பற்றி விசாரிக்கும் போது செங்கோட்டையனுக்கு அப்படியான ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயினுடைய பயணத்திட்டங்களை மேற்பார்வை பண்ணி அவர் தான் லீட் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. இப்போ இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா விஜய் வந்து எல்லா இடங்கள்லையும் அவர் ட்ராவல் பண்ணுவார். அந்த எஸ்ஓபி அப்படின்றது இருக்காது. ஸோ அவர் வந்து ஃப்ரீயாக ட்ராவல் பண்ண முடியும். அந்த பயணத்திட்டங்கள் அனைத்தையுமே வந்து செங்கோட்டையனுடைய மேற்பார்வையில் தான் விஜய் செய்ய போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் செங்கோட்டையன் வந்து திமுகவுக்கு போவதோ
அல்லது வேறு எந்த கட்சிகளுக்கும் போவதோ வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய செய்தி. ஐ திங்க் விஜய் வந்து தன்னுடைய முதல் பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு கோட் ஒன்று சொல்லியிருப்பார். த ப்ரூக் போயம் புக்லேருந்து ஒரு கோட் ஒன்று சொல்லியிருப்பார். மென் மே கம் மென் மே கோ பட் ஐ கோ ஆன் ஃபார் எவர் அப்படின்னு ஆல்ஃப்ரட் டெனிசன்ஸுடைய ஒரு கோட் ஒன்று குறிப்பிட்டு அவர் சொல்லியிருப்பார். ஸோ விஜய் பொறுத்தவரையில் இந்த எலெக்ஷனை வந்து அவர் ஒரு ட்ரையலாக தான் பார்க்குறாரு அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து தொடர்ச்சியாக அரசியல் செய்யணும் அப்படின்றது தான் அவருடைய விருப்பமாக இருக்குது அப்படின்றது தான் அவருக்கு நெருங்கிய வட்டாரங்களில் நம்ம பேசும்போது சொல்லக்கூடிய ஒரு தகவலாகவும் இருக்குது. இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். குறிப்பாக இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய அந்த செய்திகள், விஜய் வந்து என்டி அலைன்ஸோட டச்சில் இருக்கார், விஜய் என்டி அலைன்ஸ்குள்ளே போவார், பவன் கல்யாண் தான் இந்த பேச்சுவார்த்தையை இனிஷியேட் பண்ணார் அப்படின்னு நிறைய தகவல்கள் போயிட்டுருக்கு. இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாகவே பேசியிருக்கோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் வந்து பாஜக பக்கம் போவாரா இல்லை தனித்து தான் போட்டிடுவாரா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.